டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை அதை பார்த்ததுலேருந்து எனக்கு. ஏன்னா அந்த தாய் உயிரிழந்தார்கள். அவர்கள் உயிரிழந்த பின்னால் 4 வருடம் ஆட்சிக்கு அவர்கள்தான் காரணமானார்கள். அவர்கள் மறைவு என்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தால் பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது. அந்த பிச்சையையும் அம்மா தான் போட்டார்கள். அந்த தாய் தான் 3.72 கோடியை பணத்தை அங்கே ஒதுக்கினார்கள். நேற்றைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு செல்கிறார். அவர் கவலையே படவில்லை. இந்த விவசாயிகள் நோட்டீஸ் கொடுத்தோம், இன்விடேஷன் கொடுத்தோம், அதில் அம்மா படம் கிடையாது. அதை சில பேர் நியாயமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. பணம் ஒதுக்குன்னு அவங்க வித்திட்டது அவர். ஆனால் அவரது படம் இல்லை, தலைவர் படம் இல்லை. தயவு செஞ்சு பழனிசாமி ஆதரிக்கின்ற நீங்கள் மன வலியோடு சொல்லுகின்றேன், யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கின்ற மாபெரும் தலைவர்கள் படத்தை தூக்கி வீட்டிலிருந்து வெளியே எரிஞ்சிருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. என்னை கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், ஆட்சி வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. எனக்கு அம்மா வேணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வேண்டும். அதுதான் புகழேந்தி. அங்கே தான் நிற்கிறேன். இது எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யாரோ விவசாய சங்கம் நடத்துகிறாங்களாம், பொதுவாக போச்சான், இவர் ஐயா போனாராம், மாலையெல்லாம் சூட்டிக்கிட்டாராம், எல்லாம் நடந்துருச்சான். ஆகவே எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளவு கோழைத்தனம். புரட்சி தலைவி அம்மாவை புதைத்தோமே தவிர அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே நிரந்தரமாக அவரது புகழை மறைக்க புதைக்க நினைக்கும் இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டாமல் விடமாட்டோம். இது அரசியல். ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ட் மேட்டரில் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட பழனிசாமி தோல்விக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் நோக்கமும். அது நடந்தே நடக்கும். எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது பழனிசாமி. வீவில் கடைசி வரை நான் பார்ப்பேன், நாங்கள் பார்ப்போம், பார்த்துக் கொள்கிறோம். சார், அதாவது என்னுடைய தரப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தரப்பு வாதம், எங்களுடைய தரப்பிலே நாங்கள் so many representation pending before the election commission of India. பல நான் கொடுத்த மனுக்கள் பெண்டிங் இருந்தது. நான் டெல்லியில் போய் கேஸை போட்டு ஆர்டரை வாங்கி அதை பரிசீலிக்க வேண்டும் உடனடியாக உத்தரவு போட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம். அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை, தாமதப்படுத்தியது, கண்டெம்ட் போயிட்டான். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, இங்கே என்னுடைய பெயரையும் போட்டு இவங்க பெயரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு 2 பேரை கூப்பிட சொன்னால், காரணம் பாருங்களேன், 2 பேர் கூப்பிட சொன்னால் 7-8 பேரை கூப்பிட்டாங்க. தப்பு, உங்கள் ஆணையை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், இது இல்லைன்னா ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லி இன்டர்வியூ ஸ்டே கொடுத்தார். இப்போ அதை பூராத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் கேஸ் டெல்லி கேஸு, மற்ற கேஸ் இப்படி போடப்பட்டது. ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பாராகிராஃப் மூலியமாக முழு அதிகாரம் உண்டு, கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. இது சின்னத்தை அவங்க தான் கொடுக்குறாங்க, ரெகக்னேஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் உட்கட்சி தலையிடக்கூடாது உட்கட்சி விஷயத்தில்னா புது மாதிரியே இல்லை இந்த வாதம். ஆகவே இந்த முறை ஏமாற்ற முடியவில்லை வழக்கு மன்றத்தை என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். இல்லை, தேர்தல் ஆணையம் 168 பேஜ் நான் கொடுத்துருக்கேன். மற்றவங்களும் அன்றைக்கி பூரா அங்கே தான் இருந்தோம். நான் சூரியமூர்த்தி மற்ற அத்தனை பேரும் அங்கே இருந்தோம். அனைவரும் கொடுத்துருக்கிறோம். அதை ப்ராசஸில் தான் இருந்துச்சு. அது முடிஞ்சது. அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை மாறி மாறி கொடுக்க சொன்னாங்க. இட் வாஸ் த ஸ்டேஜ். ஆகவே அப்படி நடந்திருக்கு. இப்போ அது முடிஞ்சிடும். இன்னும் தேர்தல் ஆணையம் விசாரணையை துவக்கும். விசாரணை முடிவில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வைத்திருப்பது, சிவில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை நீங்கள் இரட்டை இலையை கொடுக்கக்கூடாது யாருக்குன்றது தான் அதிலே வெற்றி பெற்றே தீர்வோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.